Good morning to all. Welcome to GV Tutor channel. Today we are going to see the topic CBSE Class 10 Chapter 8 Trigonometry. First of all, I am going to explain the concept for trigonometry because எந்த ஒரு டாபிக் போகிறதுக்கு முன்னாடியும் டாப்பிக்கோட மீனிங் இல்லாமல் படிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ஸ் பார்ட்டை கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டாபிக் நேம் இஸ் trigonometry. And trigonometry word, it's derived from Greek letter. இந்த இடத்துல ட்ரை அப்படிங்கிறது த்ரீங்கிற மீனிங்கை ரெஃபரன்ஸ் பண்ணும். கான் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் தட் இஸ் கால்ட் அஸ் சைட்ஸ். அண்ட் மெட்ரிக்குங்கிறது தட் மீன்ஸ் மெட்ரி விச் ரெப்ரசன்ட் வேல்யூ இஸ் மெட்ரிக். மெட்ரிக் மீன்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் மெஷர்மெண்ட். ஸோ trigonometry is nothing but the study of relationship between sides and angles of a triangles, and especially we are going to take that right angle triangle in trigonometry concept because right angle triangle முதல்ல ரியல் லைஃப்பில் எங்கெங்கே மேக் பண்ணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சுன்னா trigonometry உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். Trigonometry actually it is very easy topic and as well as interesting topic also. First I am going to take that one base. If ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு பாயிண்டில் ஒரு மேன் நின்றுட்டுருக்கான், அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு டாப் ஆஃப் த பில்டிங்கை அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த டாப் ஆஃப் த பில்டிங் அவன் அப்சர்வ் பண்ணக்குள்ள அந்த மேனோட ஐ அப்சர்வேஷனுக்கும் அந்த டாப் ஆஃப் த பில்டிங்கும் கம்பல்சரி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் பில்டிங்கோட பர்டிகுலர் ஹைட் இருக்கும். அண்ட் ஃபுட் ஆஃப் த டவருக்கும் அந்த மேனுக்கும் ஒரு பர்டிகுலர் ஹைட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸை நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒரு மேன் இருக்கான். ஸோ மேனோட பொசிஷன் ஐ எம் கோயிங் டு டேக் இட் as A and building always it make that perpendicular. So I am going to take it as BC is the height of the building. ஸோ அந்த பிசிங்கிறது பேஸோட உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இட் மேக் த பர்பண்டிகுலர் வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் காம்பினேஷனை மேக் பண்ணும் அண்ட் விச் ஹாஸ் இன்ஃபைனட் எக்ஸாம்பிள்ஸ் லைக் தட். ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வரணுங்கிறவாசம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இப்போ எதனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன்னா பிகாஸ் நம்ம ரியல் லைஃப் மேக்ஸிமம் இட் வில் மேக் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் காம்பினேஷன்ஸ். நம்ம நிறைய டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுவோம், பட் அந்த ட்ரையாங்கிள்குள்ளாரையும் நம்மளால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் காம்பினேஷனையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல we don't know the exact value of AB, BC and AC values. சப்போஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ட்ரையாங்கிளில் பிங்கிறது ரைட் ஆங்கிளாக இருக்கும். அண்ட் வாட் அபவுட் ரிமைனிங் ஆங்கிள்? இந்த இடத்துல ஆங்கிள் பி விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அண்ட் அந்த ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் சி ஆர் கால்ட் as த அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அக்யூட் ஆங்கிள் இஸ் நத்திங் பட் greater than 0 டிகிரி அண்ட் less than 90 டிகிரி கண்டிஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல இஃப் ஐ நோ தட் வேல்யூஸ் எக்ஸாக்டாக எனக்கு ஆங்கிள் ஏ ஆர் ஆங்கிள் சி ரெண்டில் ஏதாவது ஒரு ஆங்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு டேக் த வேல்யூஸ். ஆங்கிள் ஏவோட வேல்யூ எனக்கு தெரியும். Theta is the symbol which represents the value of angle. Suppose if I know that value of angle, it is possible to find that exact value of height, that means height of building, and then distance between the foot of man to foot of building, and distance between the building to observer, that means top of the building to observer. என்னால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். சார் இது ரொம்ப ஈஸி சார். இஃப் ஐ நோ தட் எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் பில்டிங் ஹைட் இட் இஸ் பாசிபிள் டு ஃபைண்ட் தட் ஏபின்னு நீங்கள் ஈஸியாக சொல்ல முடியும். இல்லைன்னா ஒரு டேப் தான் மெஷர் பண்ணி ஃபைண்ட் பண்ண முடியும் தெரியும். ஸோ ஒரு நார்மல் டிஸ்டன்ஸாக இருந்தால் நம்மளால் ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். சப்போஸ் ஒரு கேலக்ஸிக்கும் இன்னொரு கேலக்ஸிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்கான், எனக்கு அன்னோன் டிஸ்டன்ஸில் இருக்கக்குள்ள எப்படி நான் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஆங்கிள் கண்டிஷன்ஸை வச்சு ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு மிஷின் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பேர் சிலினோமீட்டர்னு சொல்லுவாங்க. அதை நெக்ஸ்ட் சாப்டர் 9th சாப்டர் போகலாம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பேசிக் ட்ரிக்னாமெட்ரிஸ்னால் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் கண்டிஷன்ஸில் ரைட் ஆங்கிள் காம்பினேஷன் இல்லாமல் அவங்களால பண்ண முடியாது. அண்ட் ரைட் ஆங்கிள் பற்றி ஆல்ரெடி ஒரு எதர் கான்செப்ட்ஸ். ஸோ பேசிக்காக நான் ஒன்ஸ் அகேன் ஐ எம் கோயிங் டு ரீகால் வித் ஆல் த கான்செப்ட் இயர்ஸ். So the longer side of the right angle triangle is called as the hypotenuse. The longer side of the hypotenuse is called as the longer side of the right angle triangle is called as the hypotenuse values. And whatever the given value, suppose if I am going to take the acute angle is A or else C means by based on an angle we are going to write that opposite side and as well as adjacent side. Listen carefully. By based on the acute angle, suppose if I am going to take that angle here,
the side opposite to the theta, that is called as opposite side. The side opposite to the given angle, that is called as that opposite side. The side adjacent is nothing but nearby இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம adjacent people அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படிங்கிறது வரும். ஓகே, நெய்பரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஏபிங்கிறது தான் இந்த டீட்டாவோட adjacent வேல்யூவாக இருக்குது. ஸோ தட் ஏபி இஸ் கால்ட் as the adjacent side values. ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஆப்போசிட் சைடு adjacent சைடு எப்படி எழுதணும்னா கொடுத்துருக்க ரெக்கையோட ஆங்கிளை வச்சு தான் நம்மளால் சொல்லணும். Hypotenuse is common because the longest side of the right angle triangle is called as the hypotenuse values. Suppose if I am going to take the theta at C, Cங்கிற பிளேஸில் நான் எடுத்துட்டேன்னா, ஸோ எந்த சைடு எனக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு பாருங்கள். AB is the opposite side of given angle C. Okay, so which is the opposite side means at a point C எடுக்கக்குள்ள தான் ஏபிங்கிறது ஆப்போசிட் சைடாக இருக்கும். அண்ட் which is the adjacent side means BC is the adjacent sides. ஸோ முதல்ல நம்மளால் இந்த மாதிரி எது ஆப்போசிட் சைடு எது adjacent சைடுங்கிறத கிளியராக கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக், இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் டாபிக்குள்ள இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் டாபிக்குள்ள என்னென்ன கண்டென்ட்டை பற்றி மெயினாக ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, the first condition is trigonometric ratio, and next one is trigonometric ratios in specific value. Trigonometric ratios in specific angles. In that which has one more topic also, that is called as trigonometric of complementary angles. The next topic is nothing but trigonometric identity. Trigonometric identities. So already we thought that you learned that concept. What is algebraic identity? The same like that trigonometric also some identities. Let me explain the concept. Yes, the first condition is trigonometric ratios. Then how many ratios are there means totally. So totally how many trigonometric ratios are there means 6 trigonometric ratios are there, and it is very important. Without 6 trigonometric ratios we can't find that any value of sides of right angle triangle here. First I am going to teach the concept about the trigonometric ratios. First topic is trigonometric ratios. நீங்கள் கேட்கலாம், சார் எப்படி சார் அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆல்பபெட்டிக் 26 லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு வெல் டிஃபைன்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கே இருந்தாலும், தமிழ்நாடு இருந்தாலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, சைனா எங்கே போனாலும் தட் ஆல்ஃபபெட்டிக் லெட்டருங்கிறது 26. அண்ட் சேம் லைக் தட் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோங்கிறது இட் இஸ் அ வெல் டிஃபைன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ முதல்ல நான் என்னென்ன ரேஷியோஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். த ஃபர்ஸ்ட் ரேஷியோ இஸ் sin theta, the second ratio is cos theta, and that these all the two main ratios. இந்த ரெண்டு மெயின் ரேஷியோ இருந்தாலே போதும், என்னால் ரிமைனிங் இருக்கிற ரேஷியோவை ஈஸியாக என்னால் டெரைவ் பண்ண முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் 6 தட் மீன்ஸ் 6 ரேஷியோவோட நேமையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் sin theta, the second one is cos theta, and then tan theta, and next one is cosecant theta, and next one is secant theta, and last one is cot theta. So these are all the 6 trigonometric ratios. The first one, sir, how to take the ratio of the first trigonometric ratio means nothing but we are going to compare that right angle triangle sides now. So how many sides are there? We know that one opposite side, adjacent side, and then hypotenuse sides. And hypotenuse is always common for all right angle triangle because the longest side of the right angle triangle is called as the hypotenuse values. And next one, that opposite and adjacent is based on the given angle, and it is very important concept. Yes, so now I am going to take that value sin theta. Okay, so you know that when theta is the position of at point A, so which is the opposite side means BC is the opposite side, and which is the adjacent side means AB is the adjacent side, and hypotenuse side value is AC. So by based on the triangle I am going to write the ratio. Yes, now listen. Yes, that sin theta means nothing but the ratio of opposite side divided by hypotenuse. So in this triangle, which is the opposite side, BC is the opposite side values, and which is the hypotenuse side means AC is the hypotenuse values.
and this is the particular ratio or side ratio of sin theta. And cos theta means nothing but adjacent divided by hypotenuse, and it is very easy and important concept also. Sin theta means nothing but opposite divided by hypotenuse, and which is equal to, by using this triangle which is the opposite, means BC is the opposite side and AC is the hypotenuse value, so BC divided by AC. So cos theta means nothing but adjacent divided by hypotenuse values, adjacent divided by hypotenuse, and which is the adjacent side in this triangle means AB is the adjacent side and divided by AC. And then third part values is nothing but that is called as tan theta. So tan theta means, here theta means nothing but at a point of A, so comparing that opposite side, adjacent side and hypotenuse. So tan theta is derived from ratio of sin theta divided by cos theta, ratio of sin theta divided by cos theta. And we know that one, listen carefully, the sin theta means is nothing but from that values, excuse me, from that I am going to take the values, the ratio of sin theta is opposite divided by hypotenuse values divided by that ratio of cos theta is adjacent divided by hypotenuse. So now see the condition here, rational number divided by rational number which has common denominator, so we should cancel the common denominator values. The remaining value is opposite divided by adjacent values, opposite divided by adjacent. So in this triangle, which is the opposite side means BC is the opposite side, and which is the adjacent side means AB is the adjacent sides. So this is the basic ratio of tan theta, and this is the basic ratio of sin theta, and it is called as the cos theta. So once again we recall the concept here. Sin theta means opposite divided by hypotenuse, cos theta means adjacent divided by hypotenuse, and tan theta means opposite divided by adjacent. The same like that we are going to see the remaining ratios. Now the remaining, that means fourth ratio is cosecant theta. Cosecant of theta means nothing but the reciprocal of sin theta is called as the cosecant theta. The remaining three ratios is the reciprocal of that before three ratios, that's it. So cosecant theta is equal to reciprocal of the sin theta, and we know that sin theta ratio value is here, sin theta ratio value is opposite divided by hypotenuse. When you are going to take that reciprocal values, hypotenuse divided by opposite, that is called as cosecant theta. So according to this to the diagram, and you know that one, which is the hypotenuse side here AC, and which is the opposite side here BC, and this is the sides ratio of cosecant theta. So cosecant theta means nothing but hypotenuse divided by opposite side. The next one is secant theta. Secant theta is the reciprocal of cos theta, and we know that values. What is the value of cos theta? Adjacent divided by hypotenuse. So reciprocal value means is nothing but hypotenuse divided by adjacent. So what is the value of hypotenuse? That means what is the side hypotenuse sides in the right angle triangle means AC, and what is the adjacent side here? AB. That's it. So secant theta means nothing but hypotenuse divided by adjacent. And the next one is cot theta. So cot theta is nothing but a reciprocal of tan theta, and we know that one already. The tan theta is derived from ratio of sin theta and cos theta. So reciprocal means cos theta divided by sin theta. So that cos theta divided by sin theta is called as cot theta. See the condition again. The cot theta means nothing but cos theta divided by sin theta, and we know that sides ratio of tan theta here, the tan theta which is equal to sin theta divided by cos theta. We should take the reciprocal value cos theta divided by sin theta, as well as we are going to compare the sides ratio also. See here, tan theta which is equal to opposite divided by adjacent. So we should take the reciprocal values. So what is the value of cot theta means? Adjacent side divided by opposite side. Adjacent side divided by opposite side. So according to the diagram, which is the adjacent side means AB is the adjacent side and BC is the opposite side. And these are all the basic trigonometric ratios here. Once again we recall that all the basic trigonometric ratios, because it is very important concepts also. The first ratio is one by one you have to say the concept and repeat the concept again. The first ratio is sin theta, and what about the second one? Cos theta, and what about the third one? Tan theta, and what about the fourth one? Cosecant theta, and what about the fifth one? Secant theta, and what about the last one? Cot theta. Very good, excellent.
So now see the values here: sin theta, cos theta, tan theta, cosecant theta, secant theta, cot theta, and these are all the 6 ratios. And how many main ratios are there? 2 is the main ratio here. And how to find that value of these sin theta values is nothing but the ratio of opposite side divided by hypotenuse sides, that is called as the sin theta. And cos theta means nothing but adjacent side divided by hypotenuse sides, and tan theta means nothing but the ratio of sin theta divided by cos theta, and the sin theta value is opposite divided by hypotenuse, whole divided by cos theta means adjacent divided by hypotenuse, and hypotenuse should be cancelled. The remaining value is opposite divided by adjacent. See the condition clearly. The first two values, sin theta and cos theta, denominator is hypotenuse, but tan theta is derived from sin theta and cos theta, so the ratio of tan theta is opposite divided by adjacent. And cosecant means nothing but the reciprocal of sin theta, the reciprocal of sin theta. So sin theta value is opposite divided by hypotenuse. The reciprocal means hypotenuse divided by opposite side, that is called as cosecant value. And secant means 1 divided by cos theta, 1 divided by cos theta. So that reciprocal of cos theta value is hypotenuse divided by adjacent side. And next, cot theta means nothing but the reciprocal of tan theta, and the ratio value is cos theta divided by sin theta, because reciprocal of tan theta means the first tan theta is derived from sin theta divided by cos theta. So first I am going to write the values here, cos theta divided by sin theta, and then I am going to represent the sides values here. And tan theta sides ratio is opposite divided by adjacent. If I am going to write that value is reciprocal and adjacent divided by opposite. And these are all the basic 6 trigonometric ratios. Based on that, we are going to see the problem in exercise 8.1. And good day to all. Thank you for watching this video, and subscribe my channel GV Tutors and click on the bell button for updates. Thank you, students.